கவிஞர் வாலி அவர்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க சென்றது எதனால்? வாங்க வீடியோவில் பார்ப்போம். 1970ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் முரசொலி மாறன் தயாரிப்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களும் நடித்த திரைப்படம் எங்கள் தங்கம். இசை எம்.எஸ். விஸ்வநாதன். இந்த படத்திற்கு பாடல் எழுதியது கவிஞர் வாலி. அவர் பாடல் பதிவுக்கு முன்பாக நான் அளவோடு ரசிப்பவன் என்று எழுதிவிட்டு அடுத்த வரி எப்படி போடுவதென்று புரியாமல் வெற்றலைப்பாக்கை போட்டு வாயிலை குதைப்பிக் கொண்டு அங்கும் இங்கும் திருதிருவென்று சிந்தித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த டாக்டர் கலைஞர் அவர்கள், என்ன கவிஞரே, ஏன் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது கவிஞர் வாலி அவர்கள், இல்லைங்க, நான் அளவோடு ரசிப்பவன் அப்படின்னு ஒரு வரி எழுதிட்டேன், ஆனால் அதுக்கு பொருத்தமாக அடுத்த வரி எழுதுறதுக்கு ரொம்ப நேரமாக சிந்திக்கிற வரி எனக்கு அகப்படலை அப்படி என்றாராம். உடனடியாக டாக்டர் கலைஞர் அவர்கள் எம்ஜிஆருடைய புரட்சித் தலைவருடைய அந்த கொடுக்கும் வள்ளல் தன்மையை மனதில் கொண்டு எதையும் அளவின்றி கொடுப்பவன் என்று எழுதச் சொன்னாராம். கவிஞர் வாலி அவர்களும் அந்த வரிகளை போட்டே பாடல் எழுதினாராம். பாடல் பதிவு மிக சிறப்பாக அமைந்ததாம். டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடினாராம். அப்பொழுது இதை கேட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாலி அவர்களை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க சென்றாராம். நீங்கள் இந்த முத்தத்துக்கு சொந்தக்காரன் நான் அல்ல, கலைஞர்தான் என்றாராம் வாலி அவர்கள். ஏன் என்று விசாரித்தாராம் புரட்சித் தலைவர். இல்லை ஐயா, நான் எவ்வளவோ முயன்றும் எனக்கு வரிகள் சிக்கவில்லை, நான் அளவோடு ரசிப்பவன் என்று எழுதிவிட்டேன், எதையும் அளவின்றி கொடுப்பவன் என்று கலைஞர் அவர்கள்தான் வரி சொல்லி உதவினார் என்றாராம். அப்படியாக இந்த பாடல் புகழ்பெற்ற பாடலாக இன்றும் ரசிகர் உள்ளங்களில் இருக்கிறது. புரட்சித் தலைவருக்கும் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் உள்ள நட்பு மிகவும் இன்றியமையாதது, நெருக்கமானது என்பதை இதன் மூலம் தெரிந்து கொண்டோம். நன்றி நேயர்களே. இந்த தகவல் பிடித்திருந்தால் மீசை எனர்ஜி சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.